அனைவருக்கும் வணக்கம். எதிர்காலத்தை மக்கள் முடிவு செய்வதில்லை, மக்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிறார்கள். அந்த பழக்க வழக்கங்கள் மக்களின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது என்று கூறிய மாபெரும் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் என்று நிறவெறிக்கு எதிராக போராடி புதிய தென்னாப்பிரிக்க குடியரசு மலர்வதற்கு காரணமாக திகழ்ந்த நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் என்று ஜூலை 18 வெள்ளிக்கிழமை தென்னாப்பிரிக்காவின் குலு என்ற கிராமத்தில் பிறந்தார். 1918ஆம் ஆண்டு முதலுலகப் போர் முடிகிற வருஷத்தில் தந்தை சோசா பழங்குடியின மக்களின் தலைவர். 9வது வயதில் தந்தை காலமானார். தந்தைக்கு 9வது வயதில், இவரோட 9வது வயதில். அந்த குடும்பத்தில் முதலில் பள்ளி சென்றவர் இவர்தான். இவர் முதலில் படித்த பள்ளியில் இவருக்கு நெல்சன் என்று பெயர் சூட்டப்பட்டது. லண்டன், தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். சட்டக்கல்வியும் பயின்றார். கருப்பின மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக உருவான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் இணைந்து அதன் தலைவராக மாறிவிட்டார். இனவாத கொள்கைகளுக்கு எதிராக அறப்போராட்டங்களை நடத்தியதால் அரசு இவரை கைது செய்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். அறப்போராட்டத்தை அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கியது. இதனால் அறப்போராட்டத்தை கைவிட்டு ஆயுத வழிமுறையை நாடினார். 1961இல் இந்த இயக்கத்தின் ஆயுதப்படை தலைவராக உருவெடுத்தார். ஆதரவு நாடுகளின் உதவியுடன் கொரில்லா தாக்குதல்களை நடத்தினார். இவர் மீது மனித உரிமை மீறல்கள் குற்றம் சாட்டப்பட்டது. அமெரிக்காவும் இவர் மீது பயங்கரவாத முத்திரையை குத்தியது. 1962இல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1964இல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது இவருக்கு வயதுக்கு 44. அப்போது இவருக்கு வயது 46. சிறைவாசம் 27 ஆண்டு காலம் நீடித்தது. ஒரு ஃபுல் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுற சில மாதிரியா சிறைவாசம் நீடிக்குது. இவ்வளவு நீண்ட சிறை தண்டனையை உலகில் எந்த தலைவரும் அனுபவித்தது கிடையாது. 1988இல் கடுமையான காசநோய் தாக்கியும் விடுதலை செய்யப்படவில்லை. மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்கிறோம் என்று அரசின் நிபந்தனையை நிராகரித்தார். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு பதவியேற்றது. புதிய அரசு இவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது.